மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? நாகப்பட்டினத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குங்க. இப்போ கூட மாடர்னைஸ்ட் மீன்பிடி துறைமுகத்தை அக்கரைப்பேட்டையில் வந்துட்டு 81 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அக்வா கல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே 14,350 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு நவீன மீன்பிடி துறைமுகம் பணி என்பது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கு. இது போக சாமந்தான்பேட்டையில் 40 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னல, அந்த பல்கலைக்கழகத்திலேயே மீன் பதப்படுத்தப்படும் இன்குபேஷன் ஃபெசிலிட்டியும் அங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போக ஃபிஷர்மேன்ஸுக்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ ஆல்ரெடி மீன் சார்ந்த பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்கா? இது போக அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமான தொழில் என்பது என்ன? விவசாயம் பண்ணுறாங்க, மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா இருக்குது, உப்பு தயாரிப்பு இருக்குது, கேண்டில் தயாரிப்பு இருக்குது, ட்ரை ஃபிஷிங் ப்ராசஸ் இருக்குது. இப்படிப்பட்ட தொழில்கள் தான் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே படிக்கிற இன்ஜினியரிங் பசங்க, குறிப்பாக ஐடி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க அந்த மாவட்டத்தை தாண்டி சென்னை போன்ற வேறு நகரங்களுக்கு நகரக்கூடிய ஒரு மைக்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை என்பது இருக்குது. அப்படின்றக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு டைடல் நியோ பார்க்க கிட்டத்தட்ட 600 பேருக்கு டைரக்டாகவும் 2000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கொடுக்கக்கூடிய அந்த டைடல் நியோ பார்க்க செல்லூர் அப்படின்ற அந்த பகுதியில், ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய செல்லூர் அப்படின்ற பகுதியில் 6 ஏக்கர்ல அமைக்க போறாங்க. அதுக்கு டெண்டர் என்பது விடப்பட்டு இப்ப பணிகள் என்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நாகப்பட்டினம் ஊர் சார்ந்த தொழிலை தாண்டி அங்கேயும் ஐடி பார்க் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஐடி வேலைவாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு பண்ணுதா இல்லையா? இது போக முதலமைச்சர் சமீபத்தில் அறிவிச்சார்ல, பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்குவதற்கு தோழி அப்படின்ற ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவில் 100 படுக்கை வசதி கொண்ட தோழி ஹாஸ்டல் என்பதும் அங்கே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சானவாஸ் அவர்களுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டு அதுவும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேலைவாய்ப்பு விஷயத்துல நாகப்பட்டினத்துல எவ்வளவு அக்கறையாக தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா? விஜய் பேசுனது பொய்ன்னு தெரியுதா?